கல்யாண மாலை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சிகாகோ தமிழ் சங்கம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். वानरश्रेष्ठं वीरप्रतापं विजयकरं சிகாகோ வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எனக்கு மிகவும் செருக்காக இருக்கிறது, மிடுக்காக இருக்கிறது. நமது சிகாகோ தமிழ் சங்கம்தான் அமெரிக்காவில் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் சங்கம். 1969, 46 வருடங்கள். இது முதல் தமிழ் சங்கம் மட்டுமன்றி முதல் தென்னிந்திய சங்கமும் இதுதான். திரு மோகன் மிகவும் எளிமையானவர், பழகுவதற்கு அருமையானவர். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் வரன் அமையும்னு சொல்லும் போதே வரன் முடிஞ்சுது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட மனசிலிருந்து வர்ற வார்த்தைகள் இது. அவருடன் சேர்ந்து திருமதி மீரா நாகராஜன் அவர்களின் செயல்திறனாலும் மற்றும் விஜய், ஆனந்த், ரமேஷ் அவர்களின் கடின உழைப்பினாலும் இந்த கல்யாண மாலையின் சேவை இன்னும் பல நூற்றாண்டுகள் வளர்ந்து நமது சந்ததியினரும் அதன் பயனை பெறுமாறு தமிழ் சங்கத்தின் மூலமாக அவர்களையும் வாழ்த்துகிறேன். கல்யாண மாலை சிகாகோ நிகழ்ச்சியை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் டாக்டர் சுசீலா சுப்பிரமணியன். தொடர்ந்து குத்து விளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் புலவர் சௌரிமுத்து, திருமதி ராஜி அரவாழி, திருமதி கலை சோமு. விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. சிகாகோ வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவான வணக்கம். 15 வருஷம் ஆச்சு. இதன் மூலமாக 3 லட்சம் திருமணங்கள் நடந்திருக்கு. அந்த கல்யாணங்களுக்கு யார் பொறுப்பு? கடவுள் தான். அவர் பண்ணி வைக்கிற நல்ல விஷயத்துக்கு நம்மளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிட்டார். பெற்றோர்கள் நம்பினாங்க, வந்து உட்கார்ந்த பசங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அதனால திருமணங்கள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய திருவினையாக்கும்களை எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி நிஜமாக உண்மையிலே தெரியாது. அந்த பெருமையை எங்களுக்கு கொடுத்தது தமிழ் சங்கங்கள். நான் நிறைய இடங்களில் சொல்வேன், தமிழ் சங்கங்கள் ஏன் வேணும், அதில் ஏன் உறுப்பினராக இருக்கணும்னு. நமக்கு உயிராக இருக்கக்கூடிய தமிழை நம்ம மறக்காமல் இருக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு அது ஒரு வரமாக நம்ம கொடுத்துட்டு போகணும். அப்படின்னா தமிழ் சங்கங்கள் இருந்தே ஆகணும். நேற்றுலேருந்து எங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் ஒருத்தரும். இந்த நிகழ்ச்சியை யூஎஸ்க்கு கொண்டு வந்ததில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறவர் ஹியூஸ்டன்லேருந்து வந்திருக்கிற கோவிந்தன். எங்கே இருந்தாலும் மேட்ரிமோனி அல்லது திருமணத்தை நடத்த வேண்டிய தேவையை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஒரே கோல். வேறு ஒன்றும் எங்களுக்கு லைஃப்பில் அதான் சொல்கிறேன்னு, எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் ஆரம்பித்த விஷயம் எங்களை பிடிச்சிக்கிச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். தமிழ் வாழ்த்துற மாதிரி என் மனசார வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். கல்யாண மாலை திரு மோகன் அவர்கள் குறிப்பிட்டது போல் தமிழ் வாழ்வதற்காக தங்கள் வாழ்வின் பெரும்பாலான நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்ச்சங்கத்து நிர்வாகிகளுக்கு கல்யாண மாலையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன வாழ்த்து மடல். தாய்மொழியாக இருக்கிற தமிழ் உலகெங்கும் பேசப்படும் வாய்மொழியாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் தேசங்களில் ஒன்று அமெரிக்கா. சுரங்கங்களிலிருந்து தங்கத்தை பெற முடியும் என்பதை போல்
அரங்கங்களிலிருந்து தமிழை பெற முடியும் என்பதை விழாக்களின் மூலம் வெளிப்படுத்துகின்ற உங்கள் அமைப்பு உயர்வானது. உயிரூட்டுகின்ற தாய்க்கும் உரமூட்டுகின்ற தந்தைக்கும் நிகராக உணர்வூட்டுகின்ற தங்கள் அமைப்பை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். 46 ஆண்டுகளாக தமிழ் சேவை செய்து கொண்டிருக்கும் சிகாகோ தமிழ் சங்கத்திற்கு கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். Special award. Chicago Tamil Sangam takes great pride in presenting this award to Thiru T.V. Mogan and CEO Meera Nagarajan, our special guests during Muttamil Villa on May 16, 2015, for facilitating the noble service Kalyana Malai, which reaches out to global Tamil community to make the divine connections between the loving heart, Chicago Tamil Sangam. தமிழர் கலாச்சாரத்தினுடைய முக்கியமான அவருடைய தனிச்சிறப்பே நம்முடைய குடும்ப அமைப்பு தான். அந்த குடும்ப அமைப்புடைய ஆணி வேர் திருமணங்கள். அந்த திருமணங்களையே தன்னுடைய சேவையாக கொண்ட கல்யாண மாலை நிகழ்ச்சியை சிகாகோவுக்கு கொண்டு வந்த திரு மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நலம் வாழ எனும் தலைப்பில் சிகாகோவில் நடைபெற்ற கல்யாண மாலை பேச்சரங்கம் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையின் 16ஆம் ஆண்டு கொண்டாட்டம் சென்னையில் பிப்ரவரி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சென்னை டி நகர் கிருஷ்ணகான சபாவில் நடைபெறும் படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து பொருத்தமான வரனை தேர்ந்தெடுக்க கல்யாண மாலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். 16ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரபலங்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் மாலையில் நடைபெற உள்ளது. பேச்சரங்கத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்கவும் கல்யாண மாலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. போன் 24341400. மேலும் விவரங்களுக்கு kmmatrimony.com லாக் ஆன் செய்யவும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, BE MBA, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன், MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. ஹேய், நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net தளம். திருமண திருவிழா, கல்யாணம்னா கல்யாண மாலைதான். கல்யாண மாலையில் சங்கர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். குடும்பத்தில் நாங்கள் 2 பேர் தான். பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டோம். பெண்ணுக்கு மேரேஜ் பண்ணி எந்த ஊரில் இருக்கிறாங்கம்மா? சேலம். சேலத்தில் இருக்கிறாங்க. சரி. பையனுக்கு தான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரிம்மா. படித்து நல்ல பொண்ணாக வேணும், குடும்பத்தை வந்த பொண்ணாக இருக்கணும். சரி. கொங்கு வேலையில். சரி. கண்ணங்கோட்டம். சரி. நவடையான் கோயிலுக்கு போகிறவங்க. சரிம்மா, ரைட், ஓகே. ஸோ அதுலேயே தான் பார்க்குறீங்க. ஆமாம். சொல்லுங்கள் சார். சங்கருக்கு அக்கா வீட்டுக்காரர் சார். சரி. சங்கருக்கு நல்ல குடும்ப பெண்ணாக அமையணும், நல்ல குணமுள்ள நல்ல குடும்ப பெண்ணாக அமையணுங்கிறது எங்களோட ஆசை. வெரி குட். நல்ல அமைதியான பையன். சரி. நல்ல திறமையான பையன் கூட. வெரி குட், நல்ல விஷயம். சங்கர் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி முடிச்சிருக்கோம். சரி. ஒர்க் முடிச்சுட்டு சேலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே சேலத்தில் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நியூரோ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல். நியூரோ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் சேலம். சரி. எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு. சரி. மனைவி எப்படி வேணும்? நல்ல குணமுள்ள பொண்ணு. சரி. நல்ல அருமையாக படித்து உங்களை ரொம்ப அமைதியாக பார்த்துக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேர்ள் கிடைப்பாங்க. சிறந்த மருமகள் வருவாங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி சங்கர், வயது 31, மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபி முடித்தவர், நியூரோ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் சேலத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சங்கர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 756425.
கல்யாண மாலையில் பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BA மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சேல்ஸ் கோஆர்டினேட்டர் ட்ரெயினியாக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. பிரியதர்ஷினி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விக்னேஸ்வரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறாரு. MBA பண்ணிட்டு இருக்கிறாரு. சிங்கப்பூரில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நர்சிங் அல்லது டீச்சிங் ப்ரொஃபஷனில் உள்ள அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. விக்னேஸ்வரன் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சவுதி அரேபியா ரியாதில் ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கிருத்திகா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா EBயில் ஏயா இருந்துட்டார், 10 வருஷம் ஆகுது. சரிம்மா. இப்போ நானும் EBயில் ஏஓவாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். சரிம்மா. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. சரி. பையன் BA முடிச்சுட்டு அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். சரிம்மா. பொண்ணு அவனுக்கு தங்க. ஓகே. அவள் கிருத்தியா தேவி இப்போ 2 இயர்ஸாக சவுதியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஃபிசியோதெரப்பி டாக்டராக பண்ணிகிட்ருக்கேன். சரி. அங்கே கண்டினியூ பண்ணுவாங்களா, இங்கே வந்துடுவாங்க? கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிகிட்ருக்கேன் சார். சரி. இங்கே அதனால் அங்கேயே உள்ள MPT முடித்தவங்க எனி ஒர்க்கு எது இருந்தாலும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா கிடைச்சா பரவாயில்ல சார். சரி, ரைட். இல்லைன்னா நம்ம இந்தியாவில் கிடைச்சாலும் பரவாயில்ல சார். ஓகே. நாங்கள் கைக்கோள முதலியார், செங்குந்த முதலியார் கைக்கோள பிரிவு. எதுலேருந்து பார்க்குறீங்க? செங்குந்தர் இல்லைன்னா கைக்கோள. ஓகே மேம், சொல்லுங்க. நல்ல பொண்ணுங்க. சரி. நல்ல குணவதியான பொண்ணு, நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து. சரிம்மா, ரைட். ஓகே. சிறந்த மருமகன் வருவாங்க. அந்த பெண்ணுக்கு அருமையான கணவர் கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கிருத்திகா தேவி வயது 28, MPT MBA முடித்தவர். பிசியோதெரபிஸ்டாக சவுதி அரேபியா ரியாதில் பணியில் உள்ளவர். இவர் டாக்டர் வரனை எதிர்பார்க்கிறார். கிருத்திகா தேவியின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 756520. கல்யாண மாலையில் ஞான தேசிகன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BE பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் சீனியர் டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஞான தேசிகன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சத்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BCom மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் HR ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சத்யா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் US மெக்சிகனில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற முருகன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். சன் பிடெக் முடிச்சுட்டு இப்போ அமெரிக்காவில் ஆன்சைட் போயிருக்காருங்க. சரி. அங்கே ஒர்க் பண்ணிட்டு மிச்சிகனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து US கம்பெனியில் தான் இருக்கிறாரு அவர். ஆமாம், US HCL ஒர்க் பண்ணுறாரு. ஓகே ஓகே. கம்யூனிட்டி முதலியார் செங்குந்தர் சப்செக்ட்டுங்க. செங்குந்தர்லேருந்து எதிர்பார்க்குறேன். சரி. நல்லா அழகாக படித்த பொண்ணு. கிட்டத்தட்ட அதே சிமிலர் லைனில் இருந்தால் பரவாயில்லைங்க. இதே படித்து இதே. ஆமாம் ஆமாம். அவர் அங்கே கண்டினியூ பண்ண போகிறார். H1B விசாவில் இருக்கிறார். H1B, எஸ். சரி. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கணும். நிச்சயமாம்மா. வீட்டில் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறோம். வெரி குட், வெரி குட். நாங்களும் அந்த பொண்ணை எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துப்போம். ஓகே. முருகனுக்கு நல்ல பெண் மனைவியா, ஓகே, உங்களுக்கு சிறந்த மருமகளா கல்யாண மாலை மூலமா வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டி முருகன் வயது 27, பிடெக் முடித்தவர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக US மிஷிகனில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். முருகன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 745337. கல்யாண மாலையில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, MCA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. புவனேஸ்வரி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் திவாகர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிடெக் பயோடெக்கில் பண்ணியிருக்கிறாரு. ME அண்ட் PhD UKல பண்ணியிருக்கிறாரு. லண்டனில் ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. திவாகர் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் 16ஆம் ஆண்டு கொண்டாட்டம் சென்னையில் பிப்ரவரி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை
சென்னை டி நகர் கிருஷ்ணகான சபாவில் நடைபெறும் படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து பொருத்தமான வரனை தேர்ந்தெடுக்க கல்யாண மாலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். 16ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரபலங்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் மாலையில் நடைபெற உள்ளது. பேச்சரங்கத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்கவும் கல்யாண மாலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. போன் 24341400. மேலும் விவரங்களுக்கு kmmatrimony.com லாக் ஆன் செய்யவும். திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பேச்சரங்கத்தில் ஒரு அருமையான டாப்பிக்கில் 4 பேர் பேச வந்திருக்காங்க. முதல்ல நம்ம டாக்டர் சிவராமன். நாம் இழந்து கொண்டிருக்கும் பழைய பாரம்பரியமான உணவு பழக்கங்களை மீட்டெடுத்து நினைவூட்டி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் மருத்துவர், எழுத்தாளர், பேச்சாளர். இந்த மருத்துவரின் பேச்சு மருந்தாக இருக்காது, விருந்தாக இருக்கும். இதோ பேச வருகிறார் டாக்டர் சிவராமன். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய சிகாகோ வாழ் தமிழ் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு பின் பேச இருக்கிற அவை பெரியோருக்கும் மாலை வணக்கங்கள். நலம் வாழ என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நலம் வாழ என்பதில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்ற கருத்து குறித்து உங்களோடு ஒரு சில மணித்துளிகள் பேசலாம் என நினைக்கிறேன். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். நலம் என்பது வெறுமன மருந்துக்கும் நோயாளிக்கும் இல்லை மருந்துக்கும் நோய்க்குமான ஒரு தட்டையான பாலம் என யாரும் நினைச்சிடக்கூடாது. நலம்ங்கிறது ஒரு விசாலமான ஒரு விஷயம். அதனால்தான் வெவ்வேறு தளத்தில் வேறு வேறு கருத்துக்களுடன் பெரியோர்கள் அடுத்து பேச இருக்கிறார்கள். நலம் குறித்த புரிதல் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு நாகரிகத்தையும் வைத்து பார்த்தோம்னா நம் தமிழ் சமூகம் புரிந்து வைத்திருந்த அளவுக்கு நலம் குறித்த விசாலமான பார்வையை வேறு எந்த நாகரிகமும் புரியவில்லை என்பதை முதலில் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்க நாகரிகமோ சுமேரிய நாகரிகமோ இன்னும் வேறு ஐரோப்பிய நாகரிகங்களோ சொல்லாத, அப்பொழுதெல்லாம் நலம் குறித்து என்ன என்று கேட்ட பொழுது, நோய் குறித்த பற்றி பேசிய பொழுதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்றி நோயின்னா அதுக்கு மாயை இல்லை கண்மம் இல்லை பிசாசு இல்லை ஒரு அந்நியமான சக்திகள்னால தான் நோய் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நோய்க்கும் இயற்கைக்குமான புரிதல், இந்த உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமான புரிதலை முதலில் சொன்னது தமிழ் சமூகம் மட்டும். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே என்று மிக மிக தெளிவாக இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த கூறுகள் தான் இந்த உடல், இந்த உடலின் விரிவார்ந்ததான் இந்த பிரபஞ்சம் என்று சொன்ன ஒரே கூட்டம் தமிழ் கூட்டம் மட்டும்தான். 1970 ஆலம் ஆட்டா அப்படின்னு ரஷ்யாவில் முன்பு ஒன்றிணைந்த USSR இருக்கும் பொழுது அந்த ரஷ்யாவில் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு கூட்டம் நடைபெற்றது.
அப்பொழுதுதான் மருந்து என்பதற்கான இலக்கணம் வரையறுக்கப்பட்டது. இன்றைக்கும் ஜெனீவால மருந்துக்கான இலக்கணமாக கூறப்படுவது என்னன்னா, a drug should heal physical illness, a drug should heal mental illness, a drug should have spiritual and preventive aspect அப்படின்னு அந்த ட்ரக்குக்கு வந்து ஆலமாட்டா ரெசல்யூஷனில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்று இணையத்தில் போய் மருந்து என்பதற்கு உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய இலக்கணத்தை ஆலம் ஆட்டா ரெசல்யூஷன் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணம் தெரியும். 1970 சொல்லப்பட்ட இலக்கணத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழ் சித்தன் இருந்தான். அவன் ஒரு பாடல் பாடினான். மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தனலாகும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவே மருந்தனலாமே. என்ன இன்றைக்கு மேற்கத்திய நவீன உலகம் ஒரு மருந்துக்கு இலக்கணமாக சொன்னதோ அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சொல் தவறாமல் பதிவு செய்து வைத்தவன் தமிழன் மட்டும்தான். எல்லாரும் பரோட்டாக்கு பின்னாடி போயாச்சு. செங்கல்பட்டு பரோட்டா, செங்கோட்டை பரோட்டா, விருதுநகர் பரோட்டா, பார்டர் பரோட்டா, சிலோன் பரோட்டா, என்னமோ ஊருக்கு ஊரு கோயிலுக்கு தலைவிருட்சம் மாதிரி இப்போ பரோட்டா விருட்சம் ஆயிடுச்சு. நலம் வாழ ஆரோக்கியமே அடிப்படை தேவை. தொடர்கிறார் டாக்டர் சிவராமன் அடுத்த வாரம். ஒரு அம்மா தான் சொன்னாங்க, ஏங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்கன்னு. நம்பாள் ஒன்னே சொன்னா, அந்த புண்ணியத்தை இனிமே பண்ணவே மாட்டேனே நானு. ஒரு ஸ்ரீகுமார் வரதன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு கூப்பிடும், ஏய் ஸ்ரீ இதை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்திருப்பா அப்படின்ன உடனே யாருக்கு முதல் ஷாக் அப்படின்னா அந்த அப்பா அம்மாவுக்கு தான். அப்படியே பகீர்னு இருக்கும் அவங்களுக்கு. இந்த வீட்டுக்குள்ளே போனால் 3 கிரைண்டர் வச்சுக்கிறோம். அது இந்த மாவாட்டுற உரலுக்கு அப்புறம் இது கண்டுபிடிச்சான்ல முத அது சரி. 2வது அது கில்ட்டு கிரைண்டர், அது மாவெல்லாம் அல்ல வேணாமா, அப்படி சாச்சாலே மாவு வந்துடுமா. சரி. 3வது அரைச்சிட்டு அதை கரைக்கலாம் வேணாம், அப்படியே தூக்கி போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சரி. கையில் இன்னுமா கவர் வச்சிருக்கேன் என்னடான்னு, வரும்போது கடையில் மாவு வாங்கின்னு வந்தேன்னு. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.